என்னென்ன கதவுகள் எல்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு இருக்கிறதா நீங்கள் பார்த்தீர்களோ வருகிற நாட்கள்ல அத்தனை கதவுகளை திறப்பாராக. உங்களுடைய தமிழகத்துல ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுடைய தராசு தரமும் குறைகிறதை நான் பார்க்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்ப ஒரு யுனைடெடா இருந்து செயல்படுகிறது போல ஆரம்பத்தில் பிரதிபலித்து எழும்பும். ஆனால் வரக்கூடிய காலங்களில் அது ஸ்கேட்டராய் மாறுகிறதை பார்க்கிறேன். அடேங்க அப்பா, இவ்வளவு வாலிபர்கள் போதையில் இருக்கிறார்களா என்று சொல்லுகிற ஒரு பெரிய விஷயங்கள் வெளியே வருகிறதை பார்க்கிறேன். அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுகிறது இந்த மாதம். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவனுக்காக எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுது கர்த்தர் கூட இருந்தார், பாதுகாத்தார், தீங்குக்கு விலகி காத்தார், நன்மையினால் முடிசூட்டினார், போற காரியம் ஜெயமா இருந்தது, ரத்தத்துக்குள் மறைத்தார், சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணினார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்தார், வெட்கப்பட்டு போக விடல, ஒரு இடமெல்லாம் ஜெயமா இருந்தது, புதிய பிளாட்ஃபார்ம்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்தினார், பயன்படுத்தினார். அவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நடந்ததுக்காக நல்ல சோதரம் பண்ணுவான். எந்த விபத்தும் வரல, எந்த விக்கனமும் தொடல, எந்த வியாதியும் தொடல, மாத்திரம் மருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகாதபடி காத்தார். எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்த தேவனுக்கு சோதரம் பண்ணுவார். நன்றி ஏசப்பா, நன்றி. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜூலை மாதம் மகிமையாய் இருப்பதாக. ஜூலை மாதத்துல எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யப்படுறாங்க. இன்றைய ஒரு வேத வாக்கியத்தை திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பண்ணுவாராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. என்ன சொல்லுவோம்? எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. என்னென்ன கதவுகள் எல்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு இருக்கிறதா நீங்கள் பார்த்தீர்களோ வருகிற நாட்கள்ல அத்தனை கதவுகளை திறப்பாராக. பினான்சியல் டோர் திறப்பதாக, பிள்ளைகளுடைய படிப்புக்கு டோர் திறப்பதாக, பிள்ளைகளுடைய மேல் படிப்பு வாசல் திறப்பதாக, வேலையின் வாசல் திறப்பதாக, கர்ப்பத்தின் கனி திறப்பதாக. என்னென்னலாம் ட்ரை பண்ணி கடந்த நாட்கள்ல டோர் ஓபன் ஆகலையோ அடுத்த 30 டேஸ்ல கர்த்தர் வாசலை திறக்க போறார். இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நம்மளுடைய தமிழகத்துக்காக, இந்திய தேசத்துக்காய் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடந்த நாட்கள்ல ஒரு அகோர சம்பவம் கள்ளக்குறிச்சியில நடந்தது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் தமிழகத்துல நடக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவோமா? இயேசு நாமத்துல நடக்கவே கூடாது. தமிழகத்தை விட்டு கள்ள சாராயம் ஒழிவதாக, வைன் ஷாப்லாம் மூடப்படுவதாக. இயேசு நாமத்தினால அதை கட்டி வைத்திருக்கிற ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மளுடைய தமிழகத்துல ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுடைய தராசு தரமும் குறைகிறதை நான் பார்க்கிறேன். ஆகையினால் நாம் நன்றாக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஆமென் சொல்லுவோமா? நிறைய மாற்றங்களை அவர்கள் செய்தால் தப்பினார்கள். இல்லாவிட்டால் 2026 அவங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமாய் போய் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து, நிறைய மாற்றங்களை இமிடியேட்டா கொண்டு வந்து செய்தார்கள் என்றால் தப்பினார்கள். இல்லை என்றால் 2026 எலெக்ஷன் டோட்டலா டிஃபரெண்டாய் மாறுகிறது. ஆகினாலே நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்காய் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாராக. அதே போல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய முழு குடும்பத்தை கண்ணில் கொண்டு வந்து காண்பிக்கிறார். அந்த குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டு அவர்களுடைய போராட்டங்கள் எழும்புகிறதை பார்க்கிறேன். கூடுமானா அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் போகக்கூடிய பல சூழ்நிலைகள் வரக்கூடிய காலங்களில் எழும்புகிறதை பார்க்கிறேன். ஆகையினால நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவருடைய குடும்பத்துக்காய் தயவாய் ஜெபிப்போம். சில லூப் ஹோல்ஸ் மாட்டிக்கொள்ளுகிறதை நான் பார்க்கிறேன். சில திறப்புகளினால் அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்வாராக. அப்படி என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிற அமைச்சர்களுக்கும் ஆபத்துகள் வருகிறது. கர்த்தர் ஆளுகை செய்வாராக.
சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்ப ஒரு யுனைடெடா இருந்து செயல்படுகிறது போல் ஆரம்பத்தில் பிரதிபலித்து எழும்பும். ஆனா வரக்கூடிய காலங்களில் அது ஸ்கேட்டராய் மாறுகிறதை பார்க்கிறேன். அப்படியே ஒரு ஸ்கேட்டரா பிரிகிறதை பார்க்கிறேன். நிறைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு குழப்பங்களும் யுத்தங்களும் எழும்புகிறதை பார்க்கிறேன். இனிஷியலாய் கூட்டமைப்பு போல் கை கொடுத்து நிற்கிறவைகள் இப்பொழுது அவைகள் அப்படியே விரிகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஆமென் சொல்லுவோமே. நம்ம இந்திய தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்திய தேசத்துக்காய் நாம் ஜெபிக்க கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நம்ம இன்னும் தமிழகத்துக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அநேக மால் பிராக்டிசஸ் அங்கங்கே எழும்புகிறதெல்லாம் சிக்குண்டு மாட்டிக்கொள்கிற நிறைய பிரச்சனைகள் எழும்புகிறது. நிறைய பிரச்சனைகள் வெடிக்கிறதை பார்க்கிறேன். ஆனா கர்த்தர் நம் தமிழகத்துக்குள் சமாதானத்தை கொடுப்பாராக. ரயில் விபத்து நடக்காதபடிக்கு தடுப்பாராக. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தேன். பிளைட் ஜேர்னிஸ்க்காக ரொம்ப ஜெபிங்க. மற்ற தேசங்கள் பிரயாணங்களா இருக்கலாம், இந்திய தேசத்துக்குள் உண்டான பிரயாணங்களா இருக்கலாம், தமிழகத்துக்குள் உண்டான பிரயாணங்களா இருக்கலாம். பிளைட் எல்லாம் பறந்துட்டு இருக்கோம், திடீர்னு இம்மிடியட்டா இறக்குங்கிற அளவுக்கு ரிட்டர்ன் பேக் டு ஏர்போர்ட் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் எழும்புகிறது. அப்படிப்பட்ட நிறைய சூழல்கள் எழும்புகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்வாராக. எந்த பிளைட்டும் காணாம போயிடுச்சுங்கிற சங்காத்தெல்லாம் இயேசு நாமத்துல வரவே கூடாது. நிறைய பள்ளி படிக்கிற பிள்ளைகள் வாலிபர்களால் நிறைய பிரச்சனைகள் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். நிறைய போதைகள், வாலிபர்கள் பயங்கர போதை அடேங்கப்பா இவ்வளவு வாலிபர்கள் போதையில இருக்கிறார்களா என்று சொல்லுகிற ஒரு பெரிய விஷயங்கள் வெளியே வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தாவே எல்லா வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பாராக. அது பள்ளி பருவத்திலே காணப்படுகிறதை நினைக்கும் போது ரொம்ப பாரமா இருக்கு. கர்த்தர் அதை நீக்கி போடுவாராக. ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் மேபி தமிழ்நாடு ஆர் அவுட் ஆஃப் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் சிக்காகிறதும் மருத்துவமனைக்கு போகிறதையும் நான் பார்க்கிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை ரட்சிப்பாராக. அன்ஸ்டேபிளான ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ இந்த மாதம் அதிகமாய் காணப்படும். ஆகையினால தயவு செய்து நம்முடைய தமிழகத்துக்காக தயவாய் ஜெபிப்போம். சில ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் பயங்கரமா நடக்கிறதை நான் பார்க்கிறேன். எசப்பா எந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸும் வரக்கூடாது, எந்த உயிர் சேதமும் வரக்கூடாது. கர்த்தர் இரத்தத்துக்குள் மறைப்பாராக. இந்த மாதம் வாசல்களை கர்த்தர் திறப்பார். வாசல்களை திறவுங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய ஒரு சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்தார் என்று முந்தின வசனம் போட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுகிறது இந்த மாதம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாம பாத்துட்டு இருக்கிறீங்களோ இந்த மாதம் கர்த்தர் கருவை கண்டது கர்த்தர் திறப்பாராக. வேலை இல்லாதவர்களுக்கு வாசல் திறக்கப்படுவதாக. மங்களம் நடக்காதவர்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆவதாக. சொல்ல மாட்டீங்களே? எதெல்லாம் வெகு நாட்களை தடைப்பட்டதோ இந்த நாட்கள் வாசல் திறக்குது. பினான்சியலா டோர்ஸ் ஓபன் ஆகுது. பினான்சியலா கிளியர் பண்றதை கர்த்தர் கிளியர் பண்ண கிருபை தருவாராக. வெகு நாட்களா வர வேண்டிய அமௌண்ட்ல இந்த மாசம் கர்த்தர் ரிலீஸ் பண்றார். எத்தனை காலத்துக்கு முன்பு வர வேண்டிய அமௌண்ட் கர்த்தர் கட்ட வைப்பாராக. தடைகளை கர்த்தர் உடை தெரிவாராக. வாசல்கள் திறக்கப்படுவதாக. பிசினஸ் செய்யற பிள்ளைகளுக்கு புது புது ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆவதாக. புது புது கதவுகள் திறக்கப்படுவதாக. ஊழியம் செய்கிற தம்முடைய பிள்ளைகள் இந்த மாத கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுவார்கள். எல்லா சபைகளிலும் பாதுகாப்பு தங்கி இருப்பதாக. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவளை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சேவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் தருவேன். இந்த மாதம் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். 70 வருஷத்துக்கு முன்பதாக சிறைப்பிடித்துக் கொண்டு போனதெல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் திரும்ப மீட்டெடுக்கிற பாக்கியத்தை கொடுப்பார். யார் யாருடைய பூர்வீகத்தில் எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்தீங்களோ இந்த மாதம் கர்த்தர் திரும்ப தருவாராக. அவைகள் எல்லாம் திரும்ப உங்க கைக்கு வருவதாக. எத்தனையோ வருடங்களாக மிஸ் பண்ணது இந்த மாதம் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். எத்தனையோ வருடங்களே நடக்காத இந்த மாதம் கர்த்தர் முடிப்பாராக. ஒரு துணியோட ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்யும்படி கிருபை தருவாராக. இந்த மாதம் முழுது கர்த்தர் ரத்தத்துக்குள் மறைப்பாராக. வாசல்கள் திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக,
திறக்கப்படுவதாக. சொல்ல சொல்ல தடைகளை கத்தர் உடைக்கிறார். படைத்தோட தூதர்களை கத்தர் அனுப்புகிறார். ஒவ்வொரு வீட்டுக்கு தூதர்கள் புறப்பட்டு போகிறது பாருங்க. பினான்சியலை கட்டி வைத்திருக்கிற பாண்டேஜ் உடைப்பாராக. குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை உடைப்பாராக. எல்லா மந்திர பீடங்கள் உடைக்கப்படட்டும். எல்லா செய்வினை கட்டுகளையும் சுனாமத்தில் உடைக்கப்படட்டும். எல்லா அந்தகார சக்திகளை எரிப்பாராக. வியாதியோடு பார்த்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் கத்த சுகம் உண்டாவதாக. எந்த ஊழியக்காரரும் சிக்க கூடாது. ஊழியக்காரருடைய மனைவி சிக்காகி சீரியஸாய் போகிறதை நான் பார்க்கிறேன். ஏசப்பா நீருடைய கருத்தை வைப்பீராக. எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பத்தை கத்தர் காப்பாராக. ரத்தத்துக்குள் மறைப்பாராக. எல்லா தீங்குக்கு கத்தர் விலக்கி காப்பாராக. இந்த மாதம் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அனாதி கதவுகள் திறக்கப்படுகிறது. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, எப்பத்தா திறக்கப்படுவதாக. 2 முறை சொல்லப்படும். எப்பத்தா திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. கடைசியா சொல்ல போற வானம் திறக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். ஒரு மனமாய் சொல்ல, எப்பத்தா திறக்கப்படுவதாக. இயேசு நாமத்தில் கர்த்தர் வாசல்களை திறப்பாராக. 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 நீர் அப்படி செய்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை வேலி அடைப்பீராக. இந்த மாசம் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை வேலி அடைப்பார். சாத்தானுடைய மண்டலத்தில் குடும்பத்துக்கு விரோதமாக எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்களை அழிப்பாராக. ஒவ்வொரு வீட்டு வாசலை தூதரை நிறுத்துவாராக. ஒவ்வொரு வீட்டு வாசலை இயேசு ரத்தம் தெரிவிக்கப்படுவதாக. உங்க கையில கத்த திறவு கோலை கொடுப்பாராக. வெகு நாட்களில் பூட்டப்பட்டதில் திறக்கப்படுவதாக. தடைகளை கத்தர் உடை தெரிவாராக. ஒவ்வொரு வீட்டு வாசல ரத்தம் தெரிவிக்கப்படுகிறது. உருவின பட்டயத்தோடு தூதரை நிறுத்துவாராக. நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பாராக. இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காண்பதாக. கடைசி சொல்ல, எப்பத்தா திறக்கப்படுவதாக. அப்படி செய்கிறதற்காக நான் சொத்தரிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை உறுதியாக்குறோம். சத்துரை காரிக்கையில போட்டு விதிக்கிறோம். ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெறுக. இயேசு கூட கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை பரியந்தம், அவருடைய வருகை இந்த மாதம் இருக்குமானால் நினைத்தருள்வாராக. வருகை பரியந்தம் இருப்பதாக. Amen. God bless you. Have a blessed month.